வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். தாய்லாந்து கம்போடியாவிற்கு இடையே எல்லை பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தை இன்று மலேசியாவில் நடைபெறுகிறது. தாய்லாந்து பிரதமர் திரு பூம்தம் வெச்சாயா சாய் மற்றும் கம்போடியா பிரதமர் திரு அன் மெனட்டும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளனர். இதற்கிடையில் இந்த எல்லை மோதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது என்றும் 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் அமர்நாத் குகை கோவிலில் உள்ள பனிலிங்கத்தை கடந்த 3ஆம் தேதி தொடங்கி இதுவரை 3,77,080 யாத்ரீகர்கள் தரிசித்துள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யாத்திரை ஆகஸ்ட் 9ஆம் தேதி நிறைவு பெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபில் நேற்றிரவு லூதியானா மற்றும் ஜலந்தர் மாவட்டங்களில் நடந்த இருவேறு சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்தனர். லூதியானாவில் 29 யாத்ரீகர்களை ஏற்றி சென்ற வாகனம் கால்வாயில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் மற்றும் 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனைக்கு சென்ற அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் விசாரணைக்கு உத்தரவிட்டு 24 மணி நேரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதி திம்மநாயக்கன்பாளையம் மற்றும் பாகூர் தொகுதி மணப்பெட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை முதல் கட்டமாக முறையே 236 மற்றும் 82 நபர்களுக்கு இலவச மனைப்பட்டாக்களை வழங்கி முதலமைச்சர் திரு ரங்கசாமி உரையாற்றினார். இந்த இலவச மனைப்பட்டா வழங்கும் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP ரமேஷ், திரு செந்தில்குமார், அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். ஜெர்மனியில் நடைபெற்ற FISU உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தம் 12 பதக்கங்களை பெற்று பதக்கப்பட்டியலில் 20வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.